ப்ரைஸ் லார்ட். நம்ம பாரங்களை சுமக்கிறவரை பற்றி பார்க்கலாமா? கபர்நாக்கும்ல இயேசு ஒரு வீட்டில் பிரசங்கிச்சிட்ருக்காரு. அவரை சுற்றி என்ன பண்ணுறாங்க, திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போது ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு ஒரு 4 பேர் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இயேசுவிடத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால என்ன பண்ண முடியல, கொண்டு போய் சேர்க்க முடியல. உடனே வீட்டின் கூரையை பிரித்து அவனை என்ன பண்ணுறாங்க, இயேசுவிடத்தில் கொண்டு போகிறாங்க. உடனே அவங்களோட விசுவாசத்தை இயேசு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த மகனை எப்படியாவது குணம் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போன்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறான், அந்த மனிதனும் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு போகிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த திமிர்வாதக்காரன் தன் நோயினால் பாரத்தோடு இருந்திருக்கலாம். ஒருவேளை அவன் பாவத்தை நிமித்தம் என்ன பண்ணியிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். பாரத்தோட அந்த நோயில் என்ன பண்ணியிருக்கலாம், கண்ணீர் விட்டுருக்கலாம். அவனை கொண்டு வந்தவங்க இயேசுவிடத்தில் வந்தபோது என்ன கிடச்சிது, முதல்ல அவனுக்கு பாவம் மன்னிப்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆவிக்குரிய இளைப்பாறுதலும் கிடச்சிச்சு. அப்புறம் சரீர சுகமும் உடல் ரீதியான இளைப்பாறுதலும் கிடச்சிச்சு. நம்ம கூட எவ்வளோ கஷ்டத்தில் இருப்போம், நம்மளை தாங்கிக்க முடியாத பாரத்தோடு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கண்ணீரோடு ஜெபிச்சு கொண்டு இருப்போம். ஆனாலும் என்ன, நம்ம இளைப்பாறுதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு என்ன பண்ணுறாரு, நம்மளை அன்போடு என்ன பண்ணுறாரு, நம்ம பாவங்களை மன்னித்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, இளைப்பாறுதலை தராரு. நம்மளுக்கு சுகமும் தராரு. ஆமென்.